டியர் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கன்னட சேனல். இந்த வீடியோவில் கொடைக்கானல் நான் ஸ்டாப் விலாகோட 9th பார்ட்டை பார்த்துக்கிட்டு இருக்கோம். 8th பார்ட்டை பார்க்காதவங்க அந்த வீடியோவோட லிங்க்கை கமெண்ட் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். அதை பார்த்துட்டு இதை பார்க்கும்போது அந்த கண்டினியூட்டி கரெக்டாக இருக்கும். லாஸ்ட் வீடியோவில் நம்ம போட்டிங் வந்ததை பார்த்துக்கிட்டு இருந்தீங்க. போட்டிங் ஆல்மோஸ்ட் ஒரு ½ அன் ஹவருக்கு மேலே போனதை ஒரு வீடியோவில் காமிக்க முடியலன்னா அந்த பார்ட்டு வந்து இந்த வீடியோவில் கண்டினியூட்டி ஆகுது. கண்டிப்பாக வாட்ச் பண்ணுங்க. நீங்க எங்க போறீங்க ராசா? நெக்ஸ்ட் ட்ரிப் வயநாடு. ஒரு 20 மினிட்ஸ் டிராவல் பண்ணி அந்த ஏரியோட ஒரு மிடில் பார்ட்டு கிட்ட வந்திருக்கிறோம். இங்கே வந்தா தான் தெரியுது ஏகப்பட்ட போட்டு இங்க போயிட்டு இருக்குது. அந்த வாட்டர் ஃபவுண்டனுக்கும் நமக்கும் ஒரு 100-150 மீட்டர் இருக்கும். அங்கேருந்து வர வாட்டர் டிராப்ஸ் வந்து நம்ம மேலேயே படுது. முதல்ல தான் சொல்லிட்டு இப்ப திருப்பி சொல்லு, வேற ஏதாச்சும் சொல்லு. நீங்களும் வாங்க, ஓகே. அது சொல்றது இல்ல நம்ம சேனல்ல. செம சூப்பரா இருக்கு. இன்னும் ஒரு 15 மினிட்ஸ்ல பேக் டு பெவிலியன் போயிடுவோம். அப்படியே ஒரு ரவுண்டு, அவ்வளவுதான். ஆமா சார். சரக்கு அடிச்சுட்டு பாட்டில மிதக்க விட்டுட்டாங்க. சரக்கு அடிக்கிறது அவங்க, மிதக்கிறது பாட்டில். பேக் அங்க அந்த சைட்ல இருந்து அங்க வண்டியில உள்ளவங்க எல்லாம் கொண்டு வந்து இங்க கொண்டு வர மாட்டாங்க. கிளீன் பண்ணுவாங்க. பட் வர்ற டூரிஸ்டுகள் வந்து அதை கவனத்துல கொள்ளணும். இப்ப நிறைய டூரிஸ்டர் வராங்க. அவங்க பாட்டுக்கும் சரக்கு அடிச்சுட்டு குப்பை பிளாஸ்டிக் தூக்கி போட்டுறாங்க. நிறைய டூரிஸ்ட் பிளேஸ் வீணா போறதுக்கு காரணமே இதே மாதிரி சமூக அக்கறை இல்லாத டூரிஸ்டுகள் அப்படிங்கறத வந்து நம்ம இங்க நினைவுபடுத்துறோம். அப்படியே ஒரு ட்ரிப் போயிட்டு ரிட்டர்ன் வந்தாச்சு. ஒரு ½ அன் ஹவருக்குள்ளார தான் அந்த ட்ரிப் நம்மளுக்கு டிராவல் ஆகுது. நம்மளோட போட்டு ட்ரிப் வந்து அப்படியே எண்டு பாயிண்ட்டுக்கு வந்துருச்சு. அப்படியே ஒரு ட்ரிப். ஆமா, இங்க வந்துட்டோம். இங்க இருந்து நிறைய போட்டுகள் போயிட்டு இருக்கு. போட் ஹவுஸ் கொடைக்கானல். வா, நமக்கு அப்புறம் உள்ளார வரதுக்கு ஏகப்பட்ட கிரௌடு பாருங்க. ஒரு வழியா அந்த போட்டிங் ரைடு எண்டுக்கு வந்துருச்சு. ஒரு 400 ரூபாயில வந்து ஒரு 6 பேர் செம சூப்பரா என்ஜாய் பண்ணிருக்கணும் அப்படின்னு தான் சொன்னோம். அது மாதிரி கிளைமேட் செம சில்லுண்டு சூப்பரா இருக்கு. ஸோ டே 3ல வந்து நம்மளோட ஃபர்ஸ்ட் விலாகா வந்து இதை தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதை முடிச்சுட்டு ஒரு அடுத்த டெஸ்டினேஷன் எங்க போறோம் அப்படின்னு இன்னும் முடிவு பண்ணல. வாவ், ஆல்ரெடி வந்து சேர்ந்தாச்சு. பிள்ளைங்க ரயானு எப்படி போட்டு எப்படி இருந்துச்சு? ஆசி நல்லா இருந்துச்சா பாப்பா? சரி, ஓகே. ஒரு வழியா போட்டிங் ரைடு முடிஞ்சு நம்ம இங்க இருந்து கிளம்பி போறோம். எந்திரி, இதுல கேர்ஃபுல்லா தான் இறங்க வேண்டியதா இருக்குது. போறேன். ஸோ வாங்கின டிக்கெட்டை வந்து ஸ்கேன் பண்ணியாச்சுன்னா நம்மகிட்ட உள்ள டெபாசிட் வந்து ரிட்டர்ன் பண்ணிடுவாங்க. அதனால வரும்போது டிக்கெட்டை தொலைச்சிடாதீங்க. ½ அன் ஹவருக்கு மேலே வெயிட் பண்ணி போட்டிங் போயிட்டு ½ அன் ஹவரில் முடிச்சுட்டு வெளியில் வந்தாச்சு. அடுத்த ஸ்பாட் வந்து நம்ம பக்கத்துலேயே பிரையான் பார்க் இருக்குது, அங்கே போகலாம் அப்படின்னு எல்லாம் டிசைட் பண்ணிட்டோம். அதேமாதிரி அங்கே வந்து ரீச் பண்ணியாச்சு. பார்த்தா என்ட்ரன்ஸில் நல்ல க்ரௌடு. சரி, போகிற வழியிலே நம்ம டீ சாப்பிட்டுட்டு பஜ்ஜிலாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு நாங்கள் போயிட்டுருக்கோம். நான் சொன்ன மாதிரி வந்து ஒரு லாங் வீக்கெண்ட் அப்படின்னால நல்ல க்ரௌடை பார்க்க முடிச்சு. நிறையா குரூப்பாக வந்த ஸ்டூடெண்ட்ஸு, அது மாதிரி ஃபேமிலியும் வந்திருந்தாங்க. நம்மளும் ஃபேமிலியோட தான் வந்திருந்தோம். சரி, அது வழியாக நாங்கள் உள்ளறக்க போயிட்டுருக்கோம். பார்த்தா அந்த மிஸ்ட்டு அப்படியே மறைச்சி செம்ம டார்க்காக பார்க்குறதுக்கு இடம் வேற மாதிரி இருந்துச்சு. கொடைக்கானல்ல நாம போன சைட் சீயிங்ல அந்த மிஸ்ட் எல்லாமே லாங் ஷாட்ல பார்க்கும்போது வந்து அந்த அளவுக்கு நம்மளுக்கு பெரிய எஃபெக்டா தெரியல. பிரையான் பார்க்குக்கு வந்ததுக்கு அப்புறம் அந்த ஏரியாவே டார்க் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட
ஒரு 10 ஃபீட்டுக்கு எதிரில் இருக்கிற மக்களை கூட யாரும் நம்மளால பார்க்க முடியல. பாருங்க, அப்படியே ஒரு ஸ்மோக்கு ஃபயர் ஆகி ஸ்மோக்கு பாஸ் ஆகுது மாதிரி மிஸ்ட் பாஸ் ஆகிட்டு இருக்கு. செம்ம சூப்பரா சில்லுண்டு இருந்துச்சு அட்மாஸ்பியர். நாங்கள் வந்து இறங்கக்குள்ள சன்லைட்லாம் இருந்துச்சு. நடந்து கொஞ்சம் தூரம் வரங்காட்டியுமே எங்கே இருந்து வந்த கிளவுட்ஸ், ஐ மீன் மிஸ்ட் பாஸ் ஆகி இங்கே ஸ்டோரேஜ் ஆகி இந்த அடிக்கிற காத்துனால அப்படியே அந்த மிஸ்ட் அப்படியே பாஸ் ஆகி இந்த பிரையான் பார்க்லேருந்து ஆப்போசிட் சைடுக்கு அப்படியே மூவ் ஆகி பார்க்குறத செம சான்ஸே இல்லை அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஒரே இடத்துல நின்று அந்த வீடியோவை ஷூட் பண்ணேன். வீடியோவில் பார்க்குறதுங்காட்டும் நேரில் இன்னும் செம சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். நான் ரொம்ப ஸ்லோவாக நின்று வீடியோலாம் ஷூட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கேன். பார்த்தீங்கன்னா இந்த கடைகள்லாம் இருக்கும். பார்த்தீங்கன்னா ஒரு 10 கடைக்கு தாண்டி உள்ள கடை கூட ஒன்றுமே தெரியல, அவ்வளோ மிஸ்ட்டு. இன்னும் செம்ம ஃபோர்த்தாக சூப்பராக நம்ம மேலே வந்து சாரல் மாதிரி வந்துச்சு. பார்க்குறதுக்கு அது வந்து சும்மா வாயால் சொல்லிட முடியாது, அந்த வந்து ஃபீல் பண்ணணும். நம்ம அதை ஃபீல் பண்ணியிருக்கோம். அந்த ஃபீல் பண்ணதை வந்து இன்றைக்கி வந்து வீடியோவை கேப்சர் பண்ணி இந்த கண்ணாடி சேனலில் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. நல்ல க்ரௌடு. சொல்லப்போனால் என்ன பண்ணுறேன்னு நினச்சிருந்தேன், நம்ம கூட வந்தவங்களாம் நேராக டிக்கெட் எடுக்கிறதுக்கு போயிட்டாங்க. இந்த பேக் சைடு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் ரிவர்ஸில் நடந்துட்டு அந்த ஷார்ட்டை எடுத்தேன். இப்போ தான் ஆல்மோஸ்ட் என் ஃபேமிலி கிட்ட ரீச் பண்ணிகிட்டு இருக்கேன். நமக்கு முன்னாடி போகிறதெல்லாம் நம்ம ஃபேமிலி தான் போயிட்டுருக்குறாங்க. இன்னும் கொஞ்சம் தூரத்தில் டிக்கெட்டு கவுண்டர் வந்துடும். டிக்கெட் எடுத்துகிட்டு உள்ளறக்க போனோம். உள்ளறக்க போனால் இடம் எப்படி இருக்குன்னு தெரியல. அங்கே ஏகப்பட்ட ஃப்ளவர்ஸ் இருக்குது. மிஸ்ட்டு இவ்வளவு வந்து தங்கினதுனால அந்த ஃப்ளவர்ஸ்லாம் நம்மளால் விசிபிளாக பார்க்க முடியுமா இல்லையான்னு தெரியல. இருந்தாலும் நம்ம டிக்கெட் எடுத்துகிட்டு போகலான்னு உள்ளார்க்க போயிட்டுருக்கோம். கவுண்டர்லேயும் நல்ல க்ரௌட் இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. நாங்கள் வரும்போது வெஹிக்கிள் பார்க் பண்ணுறதுக்கு இடம் கிடைக்கல. அதனால் வந்த டெம்போ ட்ராவலர் கொஞ்சம் தூரம் தள்ளி போட்டுட்டு தான் இங்கே வந்துக்கிட்டு இருக்கோம். பார்த்திங்கன்னா இங்கேயும் நல்ல க்ரௌடு. ரோட்ல 2 சைட்லையும் பார்க்கிங் எல்லாம் பண்ணி வச்சிருந்தாங்க. நம்ம தூரத்திலே போட்டது ரொம்ப நல்லதுன்னு நினைச்சிட்டா திருப்பி ரிட்டர்ன் அவருக்குள்ள க்ரௌட் ஆயிடுச்சுன்னா வெஹிக்கிள் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னா ஒரு வழியா பிரையான் பார்க் என்ட்ரன்ஸுக்கு வந்தாச்சு. டிக்கெட் வாங்கிட்டு இப்போ உள்ளாரக்க போகணும். மிஸ்ட்டு வந்து ஃபுல்லாக ஃபார்ம் ஆயிடுச்சு. ஏரியாவே ஒன்றும் தெரியல. பார்க்கு போர்டையே மிஸ்ட்டு ஃபுல்லாக மறைச்சிருச்சு. இப்போ நம்மலாம் உள்ளாரக்க போயிட்டுருக்கோம். வந்து உட்காந்தாச்சுங்க. செம்ம சூப்பராக வந்து டைம் பாஸ் பண்ணுறதுக்கு. ஆனால் தனியாக வந்து டைம் பாஸ் பண்ண முடியாது. நம்ம வீடியோக்காக உட்காந்து ஷூட் பண்ணி டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். நம்ம ஃபேமிலி வந்து அந்த சைடுன்னு இருக்காங்க. இந்த ஃப்ளவர்லாம் பார்க்குறதுக்கு செம்ம சூப்பராக இருக்குது, பிங்க் கலரில். பட் இந்த செடியெல்லாம் கொண்டு போய் நம்ம ஊரில் வச்சோம்னா வளருமா. இப்போ பார்க்கில் மிடில் ஒரு கிராஸ் ஏரியா மாதிரி இருக்குது. அந்த ஏரியாவில் வந்து கொஞ்சம் தூரம் நம்ம ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு நான் என்ட்ரன்ஸுக்கு வரும்போது செம்ம க்ரௌட் இருந்துச்சு. செம்ம சூப்பராக இருக்கு. சின்ன பிள்ளை இருக்கும்போது ஒரு ஜோக்கு ரசிகன். அந்த ஜோக்கு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஃபால்ஸில் வந்து பால்காரர் வந்து ரொம்ப நேரமாக பார்த்துக்கிட்டு இருப்பாராம்.